வணக்கம் நண்பர்களே. ராபர்ட் கால்டுவெல் அவருக்கும் இன்னொரு பாதிரியார் பாஸ்டருக்கும் நடந்த ஒரு சண்டைனா அதாவது இருவரும் வெவ்வேறு திசையில் பயணிக்கிற ஒரு பாதிரியார்கள். ராபர்ட் கால்டுவெல் உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியில் வாழ்ந்தவர். அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார், கம்பேரிஷன் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த கம்பேரிஷன் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற அந்த புக் இருக்கு இல்லையா, அந்த தேசிய சாய்வு, அது அவர் எழுதுனது அல்ல. முற்றிலுமாக இன்னொன்று, அவர் அதற்கான இதை யார் எழுதினார் என்பது தான் கெல்லிஸ் கே ஒயிட் என்பது WHIYTE ஒயிட், எல்லிஸ் கே ஒயிட். இவருடைய இறுதி நாட்கள் கும்பகோணத்தில் தான், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கும்பகோணத்தில் தான் அவருடைய இறுதி நாட்கள் கழிஞ்சிருக்கு. அங்கே தான் அவர் புதைக்கப்பட்டிருக்கிறார். அவர் கடைசி காலங்களில் சைவ நெறிகளை உள்வாங்கி சைவ மரபுகளை பின்பற்றி தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர். அது மட்டுமல்ல, தன் பெயரை கூட எல்லீஸ்வரன் என்று மாற்றியிருக்கிறார். நீங்கள் தமிழக ஆவண காப்பகத்தில் வேணால் அதை எடுத்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக அவர் எழுதினதான் கம்பேரிசன் ஆஃப் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ், நாட் டிராவிடியன் லாங்குவேஜஸ், சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். அதை அப்படியே வரி காப்பி அடித்து அதனுடைய கிரெடிட் கொஞ்சம் கூட அந்த கெல்லிஸ் ஒயிட்டுக்கு கொடுக்காம இவரே எழுதுகிற மாதிரி காட்டிக்கிட்டார். அதில் அவர் ஏற்படுத்திய வார்த்தை தான் திராவிடம். காரணம், இவருக்கு இணையாக இன்னொரு பாதிரியார், அவர் கொல்கட்டாவில் சேவையாற்றுகிறார். அவர் ஆனால் இந்த மிஷனரிக்கு உதவுறதில்லை, மத மாற்றத்துக்கு உதவுறது இல்லை. அதனால் ஏற்பட்ட ஒரு பிரிவினை, ஒரு சின்ன அவர்கிட்ட வித்தியாசப்படுத்தி காட்டணுன்றதுக்காக ஒரு திராவிடம் என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தி கம்பேரிசன் ஆஃப் திராவிடன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகம் கால்டுவெல் எழுதியது அல்ல. இதை நீங்கள் ஆவண காப்பகத்தில் பாருங்கள். ஆக இந்த திராவிடம் என்ற சொல் இந்த ராபர்ட் கால்டுவெல் பண்ண ஒரு சின்ன வேலையினால தான் இந்த திராவிடங்கிற சொல் வருது. இந்த திராவிட சொல்லை பயன்படுத்தி பின்னாட்களில் திராவிட நாடு, திராவிட பாரம்பரியம், திராவிட அரசியல், தேசிய தமிழ் தேசியம், அது டக்குன்னு வரமாட்டேங்குது. ஏன்னா அது ஒப்புதல் இல்லாத ஒன்று, அதனால் அது வரமாட்டேங்குது. தமிழ் தேசியம் இதெல்லாம் இதுக்கு நான் ஒன்றும் எதிரானவன் இல்லை. ஆனால் கருத்துக்கள் இதை விட கூர்மையாக இருக்கிறது. இன்னும் நிறைய இது பற்றிய விவரங்களை நம்முடைய சேனல்லே நான் வெளியிட்டிருக்கேன். கீழே என்னுடைய லிங்க் இருக்குது, லிங்க்டு வீடியோவில் அந்த லிங்க் இருக்குது, அதில் போய் பாருங்கள். கிட்டத்தட்ட முழுமையான இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என் வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.